சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா சரத்குமார் நடிப்பில் வெளிவரும் படம் தான் தாய் கிழவி. ஸோ இந்த படத்தோட முழு ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு பிரியோ டிவி சார்பாக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். தாய் கிழவி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப பிரபலமாக இருக்க பேராக இந்த படத்துக்கு வந்து அமைஞ்சிருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது ஹீரோ வச்சு படம் ஓடுதுன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடியாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை தான் நாயகன். ரொம்ப அற்புதமான ஒரு ஒன்லைனோட தொடங்கப்பட்ட கதை தான் தாய் கிழவி. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது என்னன்னா, இதில் இருக்க ஸ்க்ரீன் காஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது டைரக்டர் இந்த இடத்துல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஸ்க்ரீன் காஸ்ட். அருள்தாஸ் அவர்கள் நடிச்சிருக்காங்க, சிங்கம்புலி அவர்கள் நடிச்சிருக்காங்க, ராதிகா சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்காங்க, பாலசரவணன் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ரேசல் ஆக்ட்ரஸ் ரேசல் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நான் வந்து இப்படி வந்து அழகா இருப்பேன், ஹீரோ மெட்டீரியல், நான் ஹீரோயின் மெட்டீரியல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஆப்டாக கதைக்கு இவங்க தான் தேவை அப்படின்ற ஒரு முடிவோடு நடிச்சிருக்க கேரக்டரைசேஷனை வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த கதையில் ரொம்ப அற்புதமான நடிப்பு. ஸோ மெயினான ஒரு ஆளை விட்டுட்டேன் பார்த்தீங்களா, முனிஷ்காந்த் அவர்கள் ரொம்ப டாப் நாச்சாக பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்திலலாம் இவர் தான் இந்த கதையை கொண்டே போகிறாரு, இவர் தான் ஹீரோ போல இருக்கு அப்படின்னு நம்மளே நினச்சிருவோம். அவ்வளோ அற்புதமான பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தார் முனிஷ்காந்த் அவர்கள். ஸோ இதுக்கு ஈடு கொடுத்து பாலசரவணன் ஒரு மகனாக நடிச்சிருக்காரு, சிங்கம்புலி ஒரு மகனாக நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் அருள்தாஸ் அவர்கள் ஒரு மகனாக நடிச்சிருக்காங்க. இந்த 3 மகன்கள் சேர்ந்து ராதிகா அவர்களுக்கு மகன்களாக நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சிங்கம்புலி அண்ணன் ராதிகா அவர்களுக்கு மகனா அப்படின்னு பார்க்கும்போது என்னப்பா அப்படின்னு ஒட்டாதோ அப்படின்னு நினைச்சோம். ஆனால் கெட்டப் வைஸ் ராதிகா சரத்குமார் அவர்களை ரொம்ப டாப் நாச்சாக செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட உடல் மொழி ஆகட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க, நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருந்தாங்க. ஸோ டைலாக் டெலிவரியில் ராதிகா சரத்குமார் அவர்கள் ரொம்ப அற்புதமாக எக்ஸலண்ட்டாக விளையாண்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ராதிகா சரத்குமார் அவர்கள். என்னன்னா, எம்ஆர் ராதா அவர்களோட பாணியை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், ஆப்டாக இருந்ததுங்க. ஸோ எம்ஆர் ராதா அவர்கள் பழைய படத்தில் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி ராதிகா சரத்குமார் அவர்கள் இவங்களோட வேர்ஷனில் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, அற்புதமாகவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இப்போ கதை ஓட்டமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டேரக்டர் வந்து அவரோட அச்சீவ்மெண்ட் ஒரு சின்ன ஒன்லைனை ஸ்க்ரீன் பிளே மூலயமா இவ்வளோ பிரம்மாண்டமாக மாற்ற முடியுமானா கண்டிப்பாக சிவகுமார் முருகேசன் இவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கே முக்கியமான ஒரு தாய் கிழவியாக இருக்காங்க ராதிகா சரத்குமார் அவர்கள். ஸோ இவங்க வந்து பெரிய அளவில் வட்டிக்கு விட்டு ஊரே பயப்படுற அளவுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் உள்ளவங்க. ஸோ இவங்க இறக்கும் போது எல்லாருமே வந்து ஊர்க்காரங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன் இவங்க மகன்களே சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு கேரக்டராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி கடைசியாக வந்து மாற்ற போகிறாங்க, ஸோ இவங்களை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா, ஸோ இவங்க மகன்கள் என்னென்ன நகைச்சுவை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை ஓட்டம் வந்து தொடங்குது. ரொம்ப ஒரு இடத்துல கூட மூஞ்சி சுளிக்கவும் வைக்கல, ஃபோனை யூஸ் பண்ணவும் வைக்கல, தேட்டர் ஸ்க்ரீனில் உட்கார வைக்கும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எமோஷனல் கலந்த என்டர்டைன்மெண்ட் இருந்தது. ரொம்ப அற்புதமாக சின்ன விஷயங்களையும் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு டைரக்டர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் படத்தை இவ்வளோ சின்ன விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலிங் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. இவர் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வரைக்கும் டீட்டெயிலிங் பண்ணி ரொம்ப அற்புதமாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லாஸ்ட் ஷாட்டுக்காகவே எல்லாருமே இந்த படத்துக்கு போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. ஃபெமினிசம் ஹெவியாக பேசியிருக்காங்கன்னே சொல்லலாம். பெண்கள் எப்படி நடந்துக்கணும், ஸோ பெண்கள் வந்து எல்லாராலையும் எப்படி பார்க்கப்படணும், ஸோ பெண்கள் என்றைக்குமே வந்து அடிமையாக இருக்கக்கூடாது, பெண்கள் என்றைக்குமே இன்னொருத்தரை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ற கதையோடு இருக்க படம் தான் தாய் கிழவி. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் ஒரு கமலோட ரசிகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து படத்தில் ஆங்காங்கே ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிங்கம்புலி அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு கமலோட தீவிரமான ஃபேன். எந்த இடத்துல காமிச்சிருந்தாங்கன்னா, இந்த ஊர்லெல்லாம் வந்து ஒரு சாங்கை போட்டாலே வந்து எனக்கு ரஜினி பாட்டை போடுப்பா, எனக்கு வந்து ராஜ்கிரண் பாட்டை போடுப்பா, எனக்கு வந்து சத்யராஜ் பாட்டு போடுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இவர் முழுக்க கமல் ஃபேன் தான். இவர் தான் அந்த செட்டையே வச்சிருக்காரு. கமல் பாட்டு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வேல வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இவரோட நடிப்பு பாவனை சிங்கம்புலி அண்ணன் கிட்ட வந்து ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னே சொல்லலாம். நெஞ்சில் கமல் அவர்களோட பச்சையை குத்தி இருந்தால் அதுக்கு ஒரு பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்களும் டீட்டெயிலிங் பண்ணி ரொம்ப அழகாக மெருகேற்றிருந்தாங்க அவரோட கேரக்டரைசேஷனை. அருள்தாஸ் அவர்களை நம்ம எப்பயுமே வந்து ஒரு வில்லன்
வில்லனா தான் பார்த்திருப்போம். ஒரு வில்லன் சென்ட்ரிக்கான கேரக்டரா தான் பார்த்திருப்போம். ஸோ இதுல ஒரு மகன் சென்ட்ரிக்கான ஒரு கேரக்டரை பார்க்குறோம். ரொம்ப அற்புதமா கொண்டு போறாங்க. யாருக்குப்பா அந்த சொத்து அப்படின்ற மாதிரி மாறி மாறி போட்டி போட்டுட்டு இருக்க நேரத்துல இவரும் இவரோட யதார்த்தமான காமெடி தன்மையான ஒரு நடிப்பை வந்து உள்ள போட்டிருந்தாரு. கீழே கடந்த ₹1 கூட விடமாட்டேன் அப்படின்ற காட்டுற ஒரு மனுஷனை வந்து ரொம்ப அற்புதமா காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பாலசரவணன் ஒரு இன்னசென்ட் கேரக்டர்னு சொல்லலாம் படத்துல. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ இவர் பக்கத்து கடை மாலையை கூட வாங்கியிருக்கலாம், இவரே மாலை கட்டுறன்ற மாதிரி பல ஃபன்னுங்களை வந்து படத்துல பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல நேற்றுக்கு செலிபிரிட்டி ஷோல ஜோதிகா இது மாதிரி நிறைய பேர் வந்து எதுக்காக வராங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு ட்ரிபியூட்டை வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. நிறைய காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்டர்வல் போர்ஷன் இருக்கு இல்லையா இந்த படத்துல, ரொம்ப முக்கியமான போர்ஷன் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு தீவிரமான கமல் ரசிகர்னு இன்டர்வல் பிளாக்லேயே காமிச்சிட்டாரு. பொதுவாக வந்து இன்டர்வல் அப்படின்ட்டு நார்மலாக தானே போடுவாங்க, விஸ்பர் ரூபம் டைட்டிலே இன்டர்வலாக போடுவாங்கன்ட்டு இங்கே மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் சர்ப்ரைஸ் எலமெண்ட். ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 10 விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அடங்கியிருக்கு. கண்டிப்பாக கம்மிங் 27th வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய போது. ராதிகா சரத்குமார் அவர்களோட மார்க்கெட் எங்கேயோ எகிற போகுது அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்கு. ஸோ எதனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் இவரை நம்பி இன்னும் 2 படங்கள் கொடுத்துருக்காருன்னு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகுது. ஸோ அடுத்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணேன். நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ நம்ம பிரியோ டிவி சார்பாக இந்த படத்துக்கு 10க்கு எவ்வளோ மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 10 தான் கொடுத்தாகணும். அடுத்த ஒரு ரிவ்யூவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் அவுட், ரூபன்.